OnePlusல இருந்து flagship லெவல்ல ஃபோன் வருது அப்படினாலே பெருசா தான் பார்த்திருப்போம். பட் காம்பாக்டான ஒரு ஃபோன் பாத்தீங்க அப்படினா OnePlusல இருந்து OnePlus 13s அப்படினு சொல்லி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா, யாருக்கு சூட்டபிளா இருக்கும், என்னெல்லாம் இருக்கு இல்ல அப்படின்றத ரொம்ப கிளியரா சொல்லிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே ஷார்ட்டா பண்ணலாம்னு தான் பிளான் பண்ணிருக்கேன். சோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா நம்மளோட சேனலுக்கு அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும். மொபைலை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்சிங் அப்படின்னு வரும்போது எங்களுக்கான ஸ்பெஷல் மீடியா பாக்ஸ், அதுவும் பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணோம் அப்படின்னா வெளியில ப்ரொஜெக்ட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேற ஒன்றும் ஸ்பெஷல் இல்ல. ஒரு இன்வைட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா எல்லாருக்கும் வரக்கூடிய பாக்ஸ் இந்த ஒரு பாக்ஸ் தான். ஃப்ரண்ட்லயே OnePlus 13s கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இந்த போனை வித்துறாதீங்கடா, நாட் ஃபார் சேல்னு எங்களுக்கு எழுதி போட்டிருக்காங்க. அண்ட் பாட்டம்லேயே என்ன வேரியன்ட் அந்த டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோன்னு ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் மொபைலுக்கான ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. நார்மலா டிரான்ஸ்பரண்டா கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்திருக்கிறது ரியலாவே ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ராப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் IMI நம்பர் ஸ்டிக்கரையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ காம்பாக்டான போனை எதிர்பார்த்தேன். ரியலாவே நல்லா காம்பாக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. டீடைலா வீடியோல பேசலாம். அண்ட் நெக்ஸ்ட் கேஸை போட்டு பார்த்தேன், நல்லாவே ஃபிட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு சைட்ல வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் 80 வாட்ஸ் இருக்கக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு Type-C கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. இந்த போன் லான்ச் பண்ணதுக்கான ரீசனே பாத்தீங்கன்னா காம்பாக்ட் தான். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்ல S சீரிஸ்ல பேஸ் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா S24 S25 அந்த மாதிரி வரும். ஐபோன்லயுமே பாத்தீங்க அப்படின்னா iPhone 16 இப்போ இருக்கு. நான் யூஸ் பண்றதுமே பாத்தீங்க அப்படின்னா iPhone 16 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஜெனரலாவே காம்பாக்டான போன் ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில இந்த போன் காம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்குலாம் செம சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நீங்க கேஸ் போடாமல யூஸ் பண்றீங்க அப்படின்னா பேக் சைடுல யூஸ் பண்ணிருக்க கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரோஸ்டட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு மேட் ஃபினிஷ்ல இருக்கும். நீங்க நகத்தையெல்லாம் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அப்படியே வெள்ளையா என்னடா ஸ்கிராட்ச் ஆன மாதிரி இருக்குன்னு தான் உங்களுக்கு தோணும். பட் தொடச்சிட்டீங்க அப்படின்னா போயிடும். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பாலிஷ்டா பண்ணாம மேட் ஃபினிஷ்ல பண்ணிருக்கிறது கையில அந்த கிரிப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட திக்னஸ் வந்து 8.2 mm, வெயிட் வந்துட்டு 185 கிராம் கொடுத்திருக்காங்க. சுத்தமா வெயிட் இருக்கிற ஃபீல்மே இந்த இடத்துல இல்ல. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிரீமியமான டிசைன்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா எனக்கு காம்பாக்டா தான்ப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது கிரீன் கலர் இருக்கு. அதுவும் இந்தியாவுக்குனே ஸ்பெஷலா லான்ச் பண்ணிருக்காங்களா. இதை தவிர இன்னும் 2 கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. சரி ஓகே ப்ரோ, டிசைன்ல என்னதான் குறை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா IP ரேட்டிங் ஜஸ்ட் IP65 தான் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா வரக்கூடிய மோஸ்ட்லி பிரீமியம் மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா IP68 69 கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்கிரேடா கொடுத்துருக்கலாம். OnePlus இதை ஒன்று மிஸ் பண்ணியிருக்காங்க. காம்பாக்டான போன்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமே பேட்டரி கெப்பாசிட்டி தான். சாம்சங்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல OnePlus அதை மிஸ் பண்ணாம பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 5850 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத லைவாவே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸும், 25% சார்ஜ் ஆக 13 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆக 26 மினிட்ஸும், 75% சார்ஜ் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 70 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. ரியலாவே இந்த இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். பேட்டரி கெப்பாசிட்டியுமே தாறுமாறா கொடுத்துருக்கிறது இந்த போனுக்கு ஒரு நல்ல ஹைலைட்டா எனக்கு தோணுது. பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது காம்பாக்ட் போன் வச்சிருக்கவங்க எல்லாம் பவர் பேங்கோடயே தான் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த போன்ல ஹைலைட் 1.5 நாள் வரைக்குமே தாராளமா பேட்டரி லைஃப் கிடைக்குது. நெக்ஸ்ட் முக்கியமா பெசல்ஸ் வந்து மினிமம் பெசல்ஸா கொடுத்திருக்காங்க. அதனால பார்க்கிறதுக்கு போன் வந்துட்டு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளேவா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. 6.32 இன்ச் இருக்கக்கூடிய 1.5K AMOLED டிஸ்ப்ளே, அதுவும் 10-bit டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. அதுவும் LTPO சப்போர்ட்டோட கொடுத்திருக்கனால 1 Hz ல இருந்து 120 Hz வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா 30 Hz 60 Hz 19 வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்திருக்கனால பேட்டரி லைஃப்மே பெட்டரா இருக்கு. அதே சமயம் யூஸ் பண்றதுக்குமே நல்லா ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல்மே கொடுக்குது. அண்ட் HDR10+ சப்போர்ட்டும் டால்பி விஷன் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. நைட் டைம்ல எல்லாம் போன் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக PWM டிம்மிங் வந்துட்டு 2160 Hz வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை தவிர ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது Gorilla Glass 7 கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்கிராட்ச் ஆகாம ஓரளவுக்கு நல்லாவே ப்ரொடெக்ஷனா இருக்கும். பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1600 nits வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட விசிபிலிட்டி பெட்டராவே இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பிரீமியமான ஒரு பெஸ்டான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. பெருசா இதுல குறை சொல்றதுக்கு எதுவும் இல்ல. செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மேல கொடுத்துருக்கலாம். ரொம்ப டவுன்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஃபேஸ் அன்லாக் பொறுத்த வரைக்கும் கூட லோ லைட்லயுமே குயிக்கா அன்லாக் ஆகிறத நல்லாவே பார்க்க முடிஞ்சது.
முடிஞ்சது. லெஃப்ட் சைடில் OnePlusல ஃபேவரட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்துட்டு நம்ம மியூட் பண்ணுறதுக்கான அந்த பட்டன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இந்த பட்டன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்ஸோட ப்ளஸ் கீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மியூட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது வந்து ஏஐ ஃபீச்சர் அப்போ நான் சொல்கிறேன். அண்ட் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான், மேலே இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுறதுனால சவுண்ட் குவாலிட்டியுமே பெட்டராக இருக்கு. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் ஐஆர் பிளாஸ்டர் வந்துட்டு பேக் சைடு கேமரா இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7, Bluetooth 6 கொடுத்துருக்காங்க, NFC சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 13 பேண்ட் சப்போர்ட்டோடய வருது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராசர் Snapdragon 8 Elite ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசர் தான். அண்ட் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க்கை வந்து பார்த்துடலாம். AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 2 மில்லியன் கிடைச்சிருக்கு. அண்ட் கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 2872, மல்டி கோர் வந்துட்டு 8677 கிடைச்சிருக்கு. CPU throttling பொறுத்த வரைக்கும் 72% தான் வந்திருக்கு. அதே மாதிரி வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் டெஸ்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா 70% தான் வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், ரியல் லைஃப்ல யூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த டிவைஸ் பாத்தீங்க அப்படின்னா 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். கேம் பிளே பண்ணும்போது BGM எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா 90 FPS வந்து ஒர்க் ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் மோட் சூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 120 FPS வரைக்குமே போகுது. கேம் பிளே பண்றதுக்குலாம் நல்லா ஸ்மூத்தா இருந்தாலும் கூட அந்த லைட்டா வார்ம் ஆகுற ஃபீல் வந்து வரதான் செய்யுது. அது கேம் பிளே பண்ணும்போது மட்டும் இல்ல, இப்போ கொஞ்சம் வெயில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இந்த டைம்ல எல்லாம் வெளியில போட்டோ சாம்பிள்ஸ்லாம் எடுக்க யூஸ் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வார்ம் ஆகுற ஃபீல் நல்லாவே தெரியுது. அதுவே நீங்க நார்மல் யூஸ் பண்ணும்போது இந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியான இஷ்யூ எல்லாம் இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே தெரியல. இது ஒரு ஜஸ்ட் குயிக் ரிவ்யூ தான். ஸோ இது நான் கேமர் ப்ரோ வாங்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு, மோஸ்ட்லி கேமரா இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கும் கேம் பிளே பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இல்லை ப்ரோ நான் நார்மலாக அப்பப்போ தான் கேம் பிளே பண்ண போகிறேன், எத்தனை ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் எனக்கு லேக் ஃப்ரீயாக இருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது தாராளமாக சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் OnePlus சைடில் இருந்து டிவைஸ் அனுப்பிட்டு என்கிட்ட கேட்டது, இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நல்லா இருக்கா இல்லையான்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அவங்களோட ஆக்சிஜன் OS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஏப்ரல் மாதம் வரைக்குமே வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்திருக்கு. இதை தவிர இவங்க ப்ராமிஸாக சொல்கிறது 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் எல்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. அந்த வகையில் ஒரு கிளியரான ஓஎஸ்க்கான ஃபீல் தான் கொடுக்குது. யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டர் ஸ்மூத்தான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த 120 ஹெர்ட்ஸில் வச்சுட்டு செட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போதுலாம் நல்ல ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுறதுக்கே யூஏ ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு வரும்போது இந்த ப்ளஸ் கீழ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மெயினானதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கீ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மியூட் பண்ணுறதுக்கோ இல்லை அன்மியூட் பண்ணுறதுக்காக வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிரான்ஸ்லேட்டராக கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியுது, ரெக்கார்டராக யூஸ் பண்ணிக்க முடியுது, கேமரா அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இது எது வேணாலுமே உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் கூட குயிக்காக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா முக்கியமாக சேவ் டு மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ரீன் அப்படியே ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஈவெண்ட் இருக்கா, இப்போ 4 மணிக்கு நான் நாளைக்கு சாப்பிட வரேன் அப்படின்னா அந்த ஈவெண்ட் என்னன்றதை வந்து கேலண்டரில் மார்க் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்களாம். சப்போஸ் ஃப்ளைட் டைம் வந்து ஒரு 3 மணிக்கு அப்படின்றத வந்து இது ஈவெண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துச்சு அப்படின்னா கேம்ப் எத்தனை மணிக்கு புக் பண்ணணும் அப்படின்றத கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் வரதுக்கு நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆப்பில் இருந்து வேணாலுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜை அப்படியே உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்ட் அழுத்தலாம், இல்லை ஜஸ்ட் சம்மரி மட்டும் தான் வேணும் அப்படின்னாலுமே சம்மரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் ஹைலைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கால் பேசுகிறீங்க, ஆப்போசிட்லேருந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க, உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்களே டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், அவங்க பேச பேச லைவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணியுமே கொடுத்துருது. ஆல்ரெடி சாம்சங் இதுலாம் வந்தாலும் கூட இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா OnePlusல கொண்டு வந்திருக்கிறது ரியலாகவே நல்ல ஒரு விஷயம் தான். டிரான்ஸ்லேட்டருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு பிராண்டு தனியாக கொண்டு வர மாதிரி இவங்களுமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏஐ டிரான்ஸ்லேட்டர் மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லாம் கூட இருக்கு, ஈஸியாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். வெளியூர்லாம் போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்லேயே ஏஐ இன்டெகிரேட் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக ஏதாவது டாக்குமெண்ட் சேவ் பண்ணியிருக்கீங்க என்னன்னே தெரியல அப்படின்னா அதை பற்றி டைப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், அதுவே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருது. இதே மாதிரி தான் செட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், சவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணாலே வால்யூமில் போயிட்டு எப்படி குறைக்கணுன்றதெல்லாம் கூட காட்டுற மாதிரி ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இதில் EI சப்போர்ட்டோட கொடுத்துருக்கனால வீடியோஸ்லாம் எடுத்தாலும் கூட ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 4K 30 FPS தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஷிப் மாடல் 4K 60 FPS கொடுத்துருக்கலாம். அது மிஸ் பண்ணியிருக்கிறது ஒரு குறையா இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி ஃபோட்டோ அவுட்புட், பியூட்டி மோட் எல்லாமே செல்ஃபி கேமரால நல்லாவே இருக்கு. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சோனியோட LYT 700 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பச்சர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1.8 OIS சப்போர்ட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 50 மெகா பிக்சல் 2x அளவுக்கு டெலிஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாவே அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்காம கூட இது கொடுத்தா பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது எட்ஜ் டிடெக்ஷனுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃபோட்டோஸுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஓவரால் கேமரா அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்ல கண்டிப்பாக அது கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்த வரைக்கும் OIS சப்போர்ட் இருக்கனால வீடியோ நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கு. அண்ட் 4K இருக்கட்டும் இல்லை 1080p இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 60 FPSல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. கேமரால இந்த போட்டோ ஸ்மார்ட் சீன் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த ஃபயர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் கூட நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியனுக்கு டேரெக்டாக நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஷேடோவில் தெரியும், பேக்ரவுண்ட் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. வால்பேப்பர் அந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நார்மலாக ஃபோட்டோ எடிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா AI எடிட்டர்னு சொல்லி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா AI ரீகம்போஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. நார்மலாக இந்த கோல்டன் ரேஷியோலாம் பார்த்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு தேவையில்லை. ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே 4-5 ஆப்ஷன் கொடுக்குது. பெஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் இதை தவிர அன்பிளர் பண்ணுறது இந்த AI எரேசர்லாம் ஆல்ரெடி உள்ளது தான். அண்ட் AI ரிஃப்ளெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த AI ஃபீச்சர்னு சொல்லி எல்லாரும் கவர் பண்ணக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கவர் பண்ண தான் செஞ்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா, யார் வாங்கலாம் வேணாம், என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெடி பண்ணணும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ப்ரைஸையும் பார்த்தாச்சு. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 55,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபரோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதுவே 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 60,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபரோட சேர்த்து 55,000க்கு வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த ப்ரைஸுக்கு இவங்க என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பாக்டான டிவைஸ், அதே சமயம் நல்ல பேட் லைஃப், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. டெய்லி யூஸ்க்கும் சரி, அப்பப்போ கேம் பிளே பண்ணுறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோனாக தான் இருக்கு. ஸோ எனக்கு டார்கெட்டாக கேம் பிளே தான் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சூட்டபிளாக இருக்காது. அதை தவிர டிஸ்பிளேவும் நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் வைஸுமே பார்த்தீங்கன்னா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த ஃபிளாக்ஷிப் லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் முக்கியமாக ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் IP ரேட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராகவே இருந்திருக்கும். அது எனக்கு கொஞ்சம் குறையா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனில் என்ன இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த AI ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பதிலாக நான் பெரிய ஃபோனாவே வாங்கிடுவேன், இல்லை ப்ரோ இந்த காம்பாக்ட் ஃபோனுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதை தான் வாங்க போறேன் அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.